பிரைஸ் த லார்ட். தீநாள் அப்படிங்கிற பேரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்றைக்கி நாம் தீநாள் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பெண் யாருன்றதும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாக்கோபுக்கும் அவருடைய முதல் மனைவி லேயாளுக்கும் முதல்ல 6 குமாரர்கள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெண் குழந்தையாக பிறந்தது தான் இந்த தீனாள். இவ்வளோ சகோதரர்களுக்கு அப்புறமா பிறந்த தீனாள் மேலே கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப பாசம் வச்சு வளர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீனாள் தான் அப்ரஹாமுடைய சந்ததியில் பிறந்த முதல் பெண் குழந்தையும். ஓகே, நம்ம இப்போ தீனாளுடைய கதைக்கு டீட்டெயிலாக போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யாக்கோபு தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு கானான் தேசத்துக்கு போய் அங்கே ஷாலேம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல சீகேமுக்கு எதிரில் கூடாரம் போட்டு அங்கே தங்கியிருக்காரு. சீகேம் இவங்களுக்கு புதிய பட்டணம் இல்லையா, இவங்க குடும்பமாக அங்கே இப்போ தான் போயிருக்காங்க. சீகேம் மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை. அவங்க எல்லாருமே புறவினத்தவர்களாக இருந்தாங்க. இப்போது நம்முடைய தீனாளுக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னா, புது இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா, எப்படியாவது இங்கே இருக்கிற இடத்தையெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை நம்ம தீனாளுக்கு வருது. தீனாள் இப்போது வாலிப பிராயத்தில் இருக்காங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பாங்க. அந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு ஒரு ஆசையில் பார்க்க போனாங்க. அவங்க போன இடத்துல அந்த ஊருடைய பிரபு சீகேம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இவளை பார்த்து இவளை அங்கிருந்து கூட்டிகிட்டு போய் அவளை தீட்டுப்படுத்திடுறான். வீட்டுக்கு ஒரே பெண் பிள்ளையாக இருந்த தீனாளுக்கு எந்த கட்டுப்பாடுமே அவங்க வீட்டில் இல்லை. எப்போ வேணால் எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஃப்ரீடம் தீனாளுக்கு இருந்தது. அதனால் அவங்க சுற்றி பார்க்க போன இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு மனுஷனால் அவங்களுடைய வாழ்க்கையே சீரழியப்பட்டது. இப்போது இந்த விஷயம் யாக்கோபுடைய காதுக்கு போகுது. ஒரு தகப்பனா தன்னுடைய மகளோட வாழ்க்கை இப்படி சீரழிக்கப்பட்டதை நினச்சி யாக்கோபு கண்டிப்பாக ரொம்பவே அழுது புலம்பியிருப்பார். இந்த விஷயம் நடந்தப்போ தீனாளுடைய சகோதரர்கள் எல்லாரும் மந்தைக்கு போயிருந்ததுனால இது எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. யாக்கோபும் ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாரு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா யாக்கோபு மௌனமாகவே இருந்திருக்காரு. இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, தீனாளை தீட்டுப்படுத்தின இந்த சீகேம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனமாக இருக்காங்க. உடனே சீகேமுடைய தகப்பனும் நேராக யாக்கோபு கிட்ட வராரு. வந்து தன்னுடைய மகனுக்கு தீனாளை பொண்ணு கேட்குறாங்க. இதுக்கு யாக்கோபுடைய குமாரர்கள், அதாவது தீனாளுடைய சகோதரர்கள் சம்மதிக்கவே இல்லை. அது எப்படி தீட்டுப்படுத்தவும் செஞ்சுட்டு அவனுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கணுமான்னு ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் சீகேமுடைய தகப்பன் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு போல். அவர் தீனாளுடைய தந்தைக்கிட்டையும் சகோதரர்கள்கிட்டையும் நீங்கள் உங்களுடைய மகளை என் மகனுக்கு திருமணம் பண்ணித்தாங்க, அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்துலேயே ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, திருமணத்துக்கு வேண்டிய சீரெல்லாம் நானே தரேன் அப்படின்னும் சொல்கிறாரு. என்னெல்லாம் பேசினாலும் தீனாளுடைய சகோதரர்களுக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடே வரல. இவங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமே வரல. அதனால் இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. எங்களோட முறைப்படி பையன் விருத்த சேதனம் பண்ணியிருந்தா தான் நாங்கள் திருமணம் பண்ணி கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய பையனும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிங்கன்னா எங்களுடைய தங்கச்சியை, அதாவது தீனாளை உங்களுக்கு திருமணம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சீகேமும் அவருடைய தகப்பனும் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்சு தன்னுடைய பட்டணத்தில் இருந்த எல்லார்கிட்டையும் விருத்த சேதனம் பண்ணுறதுக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த எல்லா வாலிபர்களும் விருத்த சேதனம் பண்ணுறதுக்கும் சம்மதிக்கிறாங்க. ஏன்னா இந்த சீகேமும் அவருடைய அப்பாவும் அந்த ஊரில் அந்த பட்டணத்தில் ரொம்ப பிரபலமானவங்க. அதனால் அந்த மக்களும் உடனே இதுக்கு சம்மதிச்சாங்க. ஆதியாகமத்தின்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்து 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணணும். ஆனால் இந்த சீகேம் மக்கள் தங்களுடைய வாலிப பிராயத்தில் விருத்த சேதனம் பண்ணதுனால அது அவங்களுடைய ஹெல்த்தை ரொம்பவே பாதிச்சுது. அதனால் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வீக் ஆயிட்டதுனால யாக்கோபுடைய குமாரர்கள் இதுதான் சரியான சான்ஸ்ன்னு தங்களுடைய பட்டயத்தை எடுத்துட்டு நேராக சீகேமுக்குள்ளே போகிறாங்க. யாக்கோபுடைய குமாரர்களான லேவியும்
லேவியும் சிமியோனும் நேராக தங்களுடைய பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் சீகேமையும் அவருடைய தகப்பனையும் வெட்டி போட்டுடுறாங்க. அவங்கள மட்டும் இல்லை, அந்த சீகேமில் இருந்த எல்லா ஆண்களையும் சரமாரியாக வெட்டி சாய்க்கிறாங்க. எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டு அங்கிருந்த குழந்தைங்களையும் பெண்களையும் சிறைப்பிடிச்சு அவங்க வீடுகளில் இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சு இந்த சிமியோனும் லேவியும் பெரிய அட்டகாசமே பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட யாக்கோபு ரொம்பவே மனசஞ்சலப்பட்டாரு. இப்படி தீனால் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால ஒரு பட்டணமே மொத்தமாக அழிஞ்சிருச்சு. தீனாளுடைய இந்த கதை ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கு. ரொம்ப ஷார்ட்டான ஒரு கதை இல்லையா? ஆனாலும் ஒரு பெரிய அர்த்தம் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய மெசேஜ் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. முதலாவது பெற்றோர்களுக்கான ஒரு மெசேஜ். இப்போது தீனாளுக்கு அவங்களுடைய வீட்டில் சரியான கட்டுப்பாடெல்லாம் இருந்திருந்தா தீனால் இப்படி போயிருக்க மாட்டாங்க. முதலாவது தவறு அவங்க பெற்றோர்கள் தான் செஞ்சுருக்காங்க. இத்தனை சகோதரர்கள் இருந்தும் தீனால் ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்டான்னு நமக்கு எங்கேயுமே சொல்லப்படலை. அதனால் அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கான கட்டுப்பாடுகள் கொடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையுமே இருக்கு. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் அப்படின்னு நீதிமொழிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாதிரி பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களை எல்லா கட்டுப்பாடோட வளர்க்குறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கணுமோ அதெல்லாம் வச்சு பெற்றோர்கள் வளர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமையும் கூட. ரெண்டாவது விஷயம், யாருமே வாண்டடாக எந்த தப்புமே பண்ணுறது கிடையாது. இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் யாருமே அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஒரு கேர்லெஸ்னால் நடக்கக்கூடிய தப்பு தான். அதனால் தீனால் தன்னுடைய கேர்லெஸ்னால் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு பட்டணமே மொத்தமாக அழிஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறப்போ அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது சரியா தப்பான்றதை ரொம்பவே சிந்திச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுன்றது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். மூணாவது, தீனாளுடைய சகோதரர்கள் பட்ட கோபம். அவங்க அந்த அளவுக்கு கோவப்பட்டதுனால தான் கண்ணு மண்ணே தெரியாமல் ஒரு பட்டணத்தை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இவங்க கொஞ்சம் சமாதானமாக போயிருந்தாங்கன்னா, இல்லை ஒருவேளை அவங்க அந்த இடத்துல கோவப்படாமல் இருந்திருந்தாங்கன்னா தேவையில்லாமல் ஒன்றுமே செய்யாத அப்பாவி மக்கள் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒன்றுமே அறியாத பாவம் செய்யாத எத்தனையோ பெண்கள் விதவையாயிருப்பாங்க, எத்தனையோ குழந்தைங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால கோபம் ஒரு நிமிஷம் வரும்போது கண்ணை மூடி யோசிக்கிறதுக்கு நம்மளால் முடியணும். கண்ணு மண்ணே தெரியாமல் எந்த முடிவுமே கோபத்தில் எடுக்கவே கூடாது. அப்போது தீனாளுடைய கதை உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தீனாளுடைய கதையிலேருந்து என்னெல்லாம் கற்றுக்கணுன்றதையும் கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போது எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிய ஸ்டோரியுமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ப்ரைஸ் த லார்ட். அது வரைக்கும் காட் பிளெஸ் யூ ஆல் அபண்டன்ட்லி. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயரை விட்டுறாதீங்க. ஸ்டோரி கேட்டுட்டு அதில் இருக்கிற கருத்து என்னன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆமேன்.